மே 13ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்தமான் கடல், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் ஜூன் மாத தொடக்கத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. தமிழகத்தில் மழை பெய்ய எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அது குறித்தான முழு விவரம் என்ன? குறிப்பாக மே 13ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் ஜூன் மாதத்தில் தான் ஒவ்வொரு ஆண்டும் தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கும். தமிழகத்தில் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல தென் மாவட்டங்கள் அதிகப்படியாக இந்த தென்மேற்கு பருவமழை தான் அங்கு அதிகப்படியாக வரும். இந்த நிலையில்தான் ஜூன் மாதம் தமிழகத்தில் தென்மேற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அந்தமான் கடல், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மற்றும் துவங்குவதற்கான இந்த மே 13ஆம் தேதி இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. படிப்படியாக தென்மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இந்த தென்மேற்கு பருவமழை 13ஆம் தேதி துவங்கி குறிப்பாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் வரையிலும் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டம் என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நிலை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.